ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷாஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம மார்னிங் ஈவினிங்லேருந்து நைட் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கோ நான் ஒரு 4-5 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் ரொட்டீன் தான் போட்டுருந்துருப்பேன். சரி, இன்றைக்கி வந்து ஈவினிங் ஒரு டெய்லி அதை தானே வீடியோ எடுக்கிறோம். எனக்கு பொதுவாகவே வந்து காலைல ஸ்கூல் இருக்கிறதுனால காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சிருங்க. ஆனால் அந்த மார்னிங் டைம் என்ன செய்யுங்கிறத நான் வீடியோ எடுத்துருந்தேன். அதை பற்றி எனக்கு வேலையே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஈவினிங்லேருந்து நம்ம நைட் வரை விளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னாக்கும் ரவை இருக்குது, ரவை வச்சு ரவை புட்டு செய்ய போகிறேன். ரவை புட்டு செஞ்சுட்டு ரவை புட்டுன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சக்கரை புட்டு. அப்படி இப்போ பசங்க ஸ்கூல் போய்ட்டு வந்தாங்கனாக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்காண்டி ரவை புட்டு செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு தான் நான் இப்போ போய் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி ரவை புட்டு செஞ்சுட்டு நைட்டுக்கு என்ன செய்யறதை வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய ஆரம்பிச்சிடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. பொதுவாகவே காலையிலே மேலே சொல்லல, மினிமம் காலையிலே சமையல் வேலை முடிச்சிட்டானாக்கும் கிச்சன்லாம் நீட்டாக தான் இருக்கும். வீட்டிலே தான் கொஞ்சம் ரவை இருந்துச்சு, ரவை எடுத்து வச்சுருக்கேன்னா இப்போ நம்ம வந்து ரவை போட்டு செய்யறதுக்கு என்னென்ன வேணுங்க ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரவை போட்டு செய்யறதுக்கு ரவை எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக என்ன சொல்கிறது, ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது, ஈரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த ரவை வந்து லைட்டாக நான் உங்களுக்கு அந்த பதம் வரும்போது காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரிசி மாவில் தான் செய்யணும் கிடையாதுங்க, ரவை புட்டு செய்யலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரவை வந்து தண்ணி பிடிக்குங்க, ஊறிடும். அந்த ரவை வந்து ரொம்ப வேணாம், கரெக்டான பதம். இது அப்படியே இருக்கட்டும், ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படி இருக்கட்டும். நம்ம தண்ணி வந்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி ஒரு பாத்திரத்துக்கெலாம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வந்து இடியப்பம் வைக்கிற தட்டை எடுத்துக்கலாம். ஒரு சொட்டு நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு நல்லா தடவிக்கலாம். அவ்வளோதான். இன்னைக்கு தான் நம்ம போட்டு வேக வைக்க போகிறோம் அந்த புட்டு வந்து. இப்போ இங்கே வச்சிடலாம். இப்போ இங்கே தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நம்ம 2 நிமிஷம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, நம்ம தண்ணி ஊற்றும் போது வந்து ஈரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த ரவை வந்து தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா? விரிவிரியாச்சு பாருங்க. ஆனால் இதில் வந்து ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இது வந்து போட்டால் கீழே போகும் வந்து சொல்கிறது, கீழே கொட்டுன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. அது மேலே இருக்கும். அந்த ஓட்டையில் நம்ம ரவை கொட்டவே கொட்டாது, அப்படியே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா? ஆடி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரவையில சேர்த்துடலாம். அந்த ஈரப்பதத்துலேயே அந்த ரவை நமக்கு வெந்துடும். அவர் உதிரியாக கிடச்சிரும். ஓகேங்களா? நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், போதும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்ப்போம், மிளகட்டி சேர்க்கறதுனால அதிகமாயிரும். கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதை வந்து அப்படியே இதை வச்சே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு வெந்த பொருள் நமக்கு எப்படி ரவை புட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம ரவை புட்டு வந்து ரெடி பண்ணி நம்ம அடுப்பில் வச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நமக்கு ரவை புட்டு ரெடி ஆயிரும். அது வெந்தவனை வந்து நம்ம தேங்காய் வந்து வெள்ளைக்கட்டி வந்து நல்லா பவுட்ரு மாதிரி தட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வாங்கணும். தேங்காய் வந்து வீட்டில் காலி ஆயிடுச்சு. இப்போ வசிம் வந்துடுவான், டைம் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறது, அது ரெடி ஆகிறதுக்குள்ளே வசிம் வந்துடுவான். வந்தப்போ தான் நம்ம வாங்கிட்டு சொல்லணும். வாங்கிட்டு சொல்லி மிக்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு சாப்பிட்ருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். வசிம் வரட்டும், நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வசிமோட கிளாஸ் மாதிரிலாம் இங்கே போய்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம்.
நம்மளோட பசங்களாம் இங்கே போயிட்டாங்க. இப்போ வசியம் வர டைம் ஆச்சு. வந்தால் தான் நான் தேங்காய் சட்னி வேறு வாங்கிட்டு வர சொல்லணும். இல்லை வீட்டில் காலியாகிடுச்சு தேங்காய் வேறு. அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வசியம்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வசியம் வரட்டும் வந்தோன்னு வாங்கிட்டு வர சொல்லணும். அவன் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். இது நல்லா ஆறணும். ஆமாம் தான் பாருங்க வசியம் வந்துட்டாரு. வசியம் வந்து அழைக்கலாம். வசியம் வந்துட்டான். நீ வசியம் வாங்கிட்டு வர சொல்லணும். வசியத்தான் வாங்கிட்டு வர சொல்லணும். நல்லா ஆறட்டும். ஆறினா தான் நமக்கு உதிரி உதிரியாக வரும். ஓகேங்களா? சூடாக இருக்குது. நல்லா ஆறட்டும். ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்து நல்லா ஆற விட்டுருந்தேன். அது பொழுப்புன்னு உதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். அது கைட்டியே நல்லா வந்து உதுத்து விட்டோமாக்கும் நமக்கு பொழுப்புன்னு உதிரி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் நான் வெள்ளைக்கட்டி வந்து தட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னாக்க வெள்ளைக்கட்டி வந்து இப்போ ஊடுற தட்டி வச்சுருக்கேன். வெள்ளைக்கட்டி சேர்த்துடலாம். நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதெல்லாம் சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்தா நல்லா இருக்காது. வெள்ளைக்கட்டி சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம தேவையான அளவு வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கலாம். அதில் தேங்காய் 10 எடுத்துருக்கேன். அது துருவி சேர்த்துக்கலாம். அது டேரக்டாக சேர்த்துக்கலாம். தேங்காயோடையும் அந்த வெள்ளைக்கட்டி ரவை சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. தேங்காய் துருவியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரவை போட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வசியம் நம்ம சாப்பிட கொடுத்துடலாம். என்ன சொன்னால் பார்க்கலாம் டேஸ்ட்டு. வா எப்படி சொல்லு பார்க்கலாம். ஓகேவா? ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். உங்களுக்கு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட்டு சொல்லணும். சூப்பராக இருக்குமா? நல்லா இருக்கா? ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்தேங்க. டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ஏன்னா இங்கே வந்து நான் போடுறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டேன். நல்லா இருந்துச்சு. என்ன சொன்னால் ஆல்ரெடி நான் ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்ருக்கோம். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்காம்மா? நல்லா இருக்கா? இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். இப்போ நைட்டுக்கு டின்னர் என்ன செய்யறதில்ல. டின்னர் செய்யும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ரவா கூட செஞ்சு சாப்பிட்டாச்சு. நம்ம நைட்டு கூட வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம வந்து முட்டை தொக்கு செய்யறதுக்கு மாவு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லையா? அதுக்காண்டி முன்கூடியே பிசைஞ்சு வச்சிடலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் மூடி வச்சு ஊற வச்சு மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுக்கலாம். 1/2 அன் ஹவர் 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து முட்டை தொக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ரெசிபிலாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நான் டின்னருக்கு என்ன ரெடி பண்ணுங்கிறத நான் எடுக்கிறேன். நான் முட்டை தொக்குக்கு வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ முட்டை தொக்குக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரொம்ப வந்து சுருள வந்து நம்ம இந்த தொக்கு செய்யக்கூடாது. அப்படிங்கும்போது நம்ம தெரியலையே அது ஒன்று பொரியல் மாதிரி ஆயிரும். சப்பாத்திக்கு வந்து அப்படி செய்யக்கூடாது. முட்டை ஊற்றி ஒரு 2-3 செகண்ட் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறமாக்க அந்த ஹீட்லேயே வந்து முட்டை வந்து வெந்துடும். நமக்கு வந்து சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது எங்கள் வீட்டில் வந்து பாச்சாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கீரை. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பார்க்க வந்து இப்படி கிரேவி மாதிரி இருக்கும். குழப்பம் இருக்க மாதிரி இருக்குமா? ஸோ எப்படி சொல்ல தெரியல எனக்கு. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கனாக்கும் அந்த ஹீட்லேருந்து முட்டை வந்துடும். நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே ரொம்ப வேக வச்சிங்கனாக்கா தெரியலதலே ஆயிரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது சூடாக சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஹீட்லேயே வந்து அந்த முட்டை நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் நமக்கு முட்டை தொக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ பசங்க வந்த பிறகும் சூடாக சப்பாத்தி சுடுறதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். வசிமர் வந்துட்டேன். சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம். எது சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்றோம். இதில் என்ன இருக்குது? நல்லாவே இல்லை. சவக்குன்னு இருக்கு.
அதுதான் வாங்கி சாப்பிட்டு இருக்கான். பசிக்கலையா உனக்கு? சப்பாத்தி சுடவா? அண்ணன் சுடவா? பசங்களாம் வந்துட்டாங்க. இப்போ சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. போட ஆரம்பிச்சிடலாம். போட்டு கொடுத்தோமாக்கும் நமக்கு டின்னர் வேறு, நைட்டு வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். நீ காலையில் என்ன செய்யறதுன்னு தெரில, ஸ்கூலுக்கு வேறு. சரி பார்க்கலாம். ஃப்ரைடேயா பாச்சா வேறு வீட்டுக்கு வந்துடுவான். ஏதாவது நான்வெஜ் செய்யலாம் நினச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம், விடியட்டும் பார்க்கலாம். இப்போதைக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்து தூங்க போடுவோம் எல்லாத்தையுமே. இப்போ வந்து மதியம் வந்து முட்டை பொரிச்சிங்க. அந்த ஆயில் இருக்குது, ஆயிலே சப்பாத்தி போட்டுப்பா, நல்லாயிருக்கும். நம்ம அதிகமாக ஆயில் ஊற்றி போட்டால் சப்பாத்தி நல்லாயிருக்கும், ரொம்ப சாப்பிடக்கூடாது. இப்போ அதிலே சப்பாத்தி போடுவோம். கொஞ்சம் மொறு மொறுன்னு வர மாதிரி இருக்கும்.